சிம்மமுகே ரௌத்ர ரூபிண்யாம் அபயஸ்தாங்கித கருணாமூர்த்தி சர்வவியாபிதம் லோகரட்சமாம் பாப விமோசன துரித நிவாரணம் லக்ஷ்மி கடாட்ச சர்வாபீஷ்டம் அநேகம் தேஹி நரசிம்மா மாதா நரசிம்ம பிதா நரசிம்ம பிராதா நரசிம்ம சகா நரசிம்ம வித்யா நரசிம்ம திரவிலம் நரசிம்ம சுவாமி நரசிம்ம சகலம் நரசிம்ம இதோ நரசிம்ம பிரதோ நரசிம்ம யதோ யாஹி ததோ நரசிம்ம நரசிம்ம தேவாத்பரோ நகசீஸ் தஸ்மான் நரசிம்ம சரணம் பிரத்யாக ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுருராயா. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஆகஸ்ட் 12 முதல் ஆகஸ்ட் 18 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. ஓம் ஸ்ரீ ராகவே நமக. மீன ராசி காலபுருஷனுக்கு 12வது ராசி. குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு. இந்த வார கிரகங்கள் இந்த ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது. செவ்வாய் குரு 3ஆம் இடத்துல இருக்காங்க. ராசிநாதன் 3ஆம் இடத்துல இருக்கார். 2 கூடிய செவ்வாய் 3ஆம் இடத்துல இருக்கார். ராசியில் ராகு பகவான் இருக்கார். 12ல் சனி வக்ரமாக இருக்கார். இப்போ 7 சனி நடந்துக்கிட்டு இருக்கு. உங்களை பொறுத்த வரலையும் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்து அதிபதி புதன் 5ஆம் இடத்தில் இருக்கிறார். குரு பார்வை கோடி நன்மை. குரு 7ஆம் இடம் 9ஆம் இடம் 11ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போது பூரட்டாதி 4ஆம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் சுமாரான பலன்களை பெறப்போகிறீர்களா இல்லை சூப்பரான பலன்களை பெறப்போகிறீர்களா அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. உங்களை பொறுத்தவரையும் 7 சனி போயிட்டுருக்கு. 7 சனி 19 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை, முதல் ரவுண்டு பிரச்சனையாக தான் இருக்கும். 19 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு 2வது சுற்று அது நன்மையே அளிக்கும். அதாவது முதல் ரவுண்டு பிள்ளைங்க சரியாக படிக்க மாட்டாங்க, எதிர்பார்க்குற மார்க்கு வராது. 2வது ரவுண்டு இதான் வாழ்க்கை, இதான் பாதை, இதான் பயணம்னு சொல்லிட்டு நல்லது நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. இருந்தாலும் ராசியில் ராகு பகவான் இருக்கிறதால ஒரு ஆசிலேஷன் மைண்டு இருக்கும், ஒரு ஸ்திர புத்தி இருக்காது. எதை எடுத்தாலும் இன்னும் இதை விட பெருசாக வேணும், இதை விட பெருசாக பண்ணணும், இதை விட பெருசாக செய்யணும்னு ஒரு பிரம்மாண்டத்தை நோக்கி பயணப்படுவீர்கள். அப்போது வேலை சட்டுப்பட்டு முடியுமானா முடியாது, எடுத்தோமா முடிச்சோமான்னு முடிக்க மாட்டீங்கன்னு இதை விட பெருசாக வேணுமே அப்படின்னு நினைப்பி வெயிட் பண்ணுவீங்க. அப்படி இதனால் காரிய தடைகள் ஏற்படும். வேலை முடியாது, வேலையும் முடியாது, காரிய தடையும் ஏற்படும். மற்றபடி உங்களுக்கு இந்த ராகு பகவான் வெளியூர் வெளிநாட்டு பயணம் செல்வதாக இருந்தால் தாராளமாக செல்லலாம், நல்லதே நடக்கும். இப்போ உயர்கல்விக்காக போகிறீங்க, இல்லை உத்தியோகத்துக்காக போகிறீங்க, இல்லை சொந்த தொழிலுக்காக போகிறீங்க, எதற்கு சென்றாலும் நீங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு தருணம் வந்தாச்சு அப்படின்னு சொல்கிறேன். டெஃபினட்டாக சாதிக்கலாம். அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரக்கூடிய சூழல் இந்த மீனராசி அன்பர்களுக்கு ஒரு சிலருக்கு அமைகிறது. உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம். ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபாடுகள். 2ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். பணம் பல வகையில் பையை நிரப்பினாலும் கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம். குடும்ப உறுப்பினர்கள்கிட்டேயும் சரி, மற்றவங்ககிட்டையும் சரி, வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகள்கிட்டையும் நீங்கள் எச்சரிக்கையாக தான் பேசணும், பார்த்து பேசணும். மற்றபடி பேசுவதில் எச்சரிக்கை தேவை. குடும்ப உறுப்பினர் கணவன் மனைவி சண்டை சச்சரவு பிரச்சனை வரும். கணவன் மனைவி இல்லை, மற்ற குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட வரும். கணவன் மனைவி வராது. ஏன்னா 7ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. அப்போ மனைவி கணவனும் ஒத்துமையாக இருக்கக்கூடிய நிலை இருக்கிறது. 3ஆம் இடம் முக்கால் சுபம் முயற்சி ஸ்தானத்தில் குரு அமர்ந்திருக்கிறார். குரு மங்கள யோகம் ஏற்படுகிறது.
பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி இலாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடனக் கலைஞர்கள், ஸ்டண்ட் கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர், நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப்போகிறது. 4ஆம் இடத்து அதிபதி புதன் 5ஆம் இடம், ஒரு கேந்திராதிபதி ஒரு திரிகோணம் ஏறி இருப்பது மிக சிறப்பு. தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம், மைத்துனர் வகையில் ஆதாயம். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா சூரியன் புதன் சேர்க்கை, புதாதித்ய யோகம், கல்வி நிறுவனங்கள், கல்விக்கூடங்கள், கல்வியாளர்கள், கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான காலம். 6ஆம் இடத்தில் சுக்கிரன் இருந்த போதிலும் சனி பார்வையில் இருக்குது. கலைத்துறையில் இருக்கும் அன்பர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், வேலை பளு இருக்கும். ஒரு சிலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி கிடைக்கும், மறுநாள் போனால் உங்களுக்கு இல்லைன்னு வேறு ஒருத்தர் கொடுத்துட்டு சொல்லுவாங்க. எச்சரிக்கையாக இருங்க. எதிரிகளால் தொல்லை ஏற்படும், தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும், கடன் சுமை இருப்பவர்களுக்கு விழிப்புதுங்க வைத்துவிடும். 7ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். சூப்பருங்க. திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரும். நண்பர்களால் ஆதாயம், கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மை, வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம், உத்தியோகம் பார்க்குற இடம் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஆதரவுகள் பெருகும் என்று சொன்னால் மிகையாகாது. சமூகத்தில் உங்களுக்கு ஒரு அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு தருணம் இது அப்படின்னு சொல்லலாம். 9ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். 9ஆம் இடம் என்பது வெளியூர் வெளி மாநிலம் செல்லக்கூடிய, வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு அமைப்பு. உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் இப்போ வெளிநாடு போகணும்னு ஒரு அமைப்பு இருந்தால் நீங்கள் தாராளமாக இப்போ கிளம்பலாம், நல்லதே நடக்கும். இல்லை நான் அதுக்கெல்லாம் போகல, உயர்கல்விக்கு போகல, உத்தியோகத்துக்கு போகல, சொந்த தொழிலுக்கும் போகல, ஆன்மீக ரீதியாக அதாவது ஆலய வழிபாடு செய்கிறதுக்கோ, கோயில் குளங்களுக்கு போகிறதுக்கோ, இல்லை டூர் மாதிரி போயிட்டு வர்றது, இன்ப சுற்றுலா அப்படின்ற பேரில் போயிட்டு வந்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய தருணமாகவும் இது அமைகிறது. தந்தையால் அனுகூலம், அரசாங்கத்தால் ஆதாயம், அரசியல்வாதிகளுக்கு பொற்காலம். மற்றபடி சொந்த தொழில் பண்ணுறவங்க நம்பி கடன் வாங்கி தொழில் பண்ணுங்கள், தொழிலில் அபிவிருத்தி ஆகும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா 11ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். எண்ணிய செயல் ஈடேறப் போகிறது, தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது. மூத்த சகோதரம் இருந்தால் அவரால் ஆதாயம் உண்டு. முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கப் போகிறது. சனி பகவான் 12இல் இருப்பதால் செலவுகள் ஏற்படும். அது சுப செலவாகவும் இருக்கலாம், அசுப செலவாகவும் இருக்கலாம். இந்த மீன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு 12ஆம் தேதி 13ஆம் தேதி சந்திராஷ்டம நாட்கள் வர இருப்பதால் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. சந்திராஷ்டமன்னு சொல்லிக்கிங்க, மற்றபடி தலைக்கு வருது, தலைப்பாயிட போகும். இந்த மீன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு பொருளாதார மேன்மை இருக்கும், தொழில் சிறப்பாக இருக்கும், நல்ல இரட்டிப்பு வருமானம், அருமையாக சம்பாதிப்பீங்க. அதாவது இரட்டிப்பு மகிழ்ச்சி இருக்கும், சம்பாத்தியமும் இருக்கும், இரட்டிப்பு மகிழ்ச்சி இருக்கும், சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இது அமைகிறது. நீங்கள் துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது.